இமயத்தில் ஒருவர் இருமினால் குமரி வாழ்பவன் மருந்து கொண்டு போக வேண்டும் என்பது கவிஞர்களுடைய ஆசை. அந்த அடிப்படையில் மனிதநேய நாளை வெகு சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய இந்த அற்புதமான தருணத்திலே சன்சரன் சமூகம் மற்றும் கல்விநல அறக்கட்டளை, மதுரை இலக்கிய பேரவை, ஜேசிடிவி சேனல் இணைந்து வழங்குகின்ற மனிதநேயம் குறித்த ஒரு அற்புதமான பட்டிமன்றத்திற்குள்ளே நாம் நுழைய இருக்கின்றோம். மனிதநேயம் மலர்கிறதா தளர்கிறதா என்கிற தலைப்பிலே அறிஞர் பெருமக்கள் வாதிடுவதற்கு தயாராக இருக்கிறார்கள். மனிதம், மனிதநேயம். நேயம் என்று சொன்னால் அன்பு என்று சொல்வார்கள். கவியரசு கண்ணதாசன் தன்னுடைய இயேசு காவியத்திலே அற்புதமாக சொல்லுவார், அன்பு செய்தாருக்கு அன்பு என்றால் அதில் ஆனந்தம் என்ன உண்டு, அன்பற்ற பேருக்கு அன்பு செய்வது அதுவன்றோ மானிட பண்பு என்று சொல்லுவார். எனவே மனிதனாக பிறந்த ஒவ்வொருவருக்கும் என்ன பண்பு இருக்க வேண்டும் என்று சொன்னால் அன்பு செய்ய வேண்டும். அந்த அன்புதான் வாழ்வின் இன்ப ஊற்று என்று சொல்லுவார்கள். அன்புதான் இந்த உலகத்தினுடைய அடிநாதம் என்று சொல்வார்கள். அந்த அன்பு, அந்த மனித நேயம் இன்றைக்கு எப்படி இருக்கிறது? மனிதன் அடுதலும் தொலைதலும் தொலைந்தபாடு இல்லை என்று சொல்வார்கள். சக மனிதர்களுக்குள்ளே போட்டிகளும் பொறாமைகளும் மிகுந்திருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலே தான் மனிதநேயம் மலர்ந்திருக்கிறதா தளர்ந்திருக்கிறதா என்கிற விவாத பொருளை கையில் எடுத்திருக்கின்றோம். மனிதநேயம் தளர்ந்திருக்கிறது என்று சொல்வதற்காக 2 அறிஞர் பெருமக்கள் வந்திருக்கிறார்கள். ஏன்னா அவங்க தான் வழக்கை கொண்டு வந்திருக்கிறாங்க. தளர்ந்திருக்கிறது என்று சொல்வதற்காக மிக அழகாக ஐடி துறையில் பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய அந்த அனுபவங்களை எல்லாம் வெளிக்கொணர்கிற விதத்திலே போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய அருண்குமார் அவங்க வந்திருக்கிறாங்க. அந்த அணி சேர்க்கிற விதமாக மிகச்சிறப்பாக மக்களோடு மக்களாக பயணிக்கக்கூடியவர், மக்களோடு இணைந்து செயல்படக்கூடியவர், துணை வட்டார வளர்ச்சி அதிகாரியாக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய ராம்நாத் பாபு அவங்க வந்திருக்கிறாங்க. இவங்க 2 பேரும் மனிதநேயம் தளர்கிறது இல்லைன்னு சொல்லலை, குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்க, அதெல்லாம் உங்கள் கண்ணுக்கு அப்படி தெரியும். மஞ்சள் கண்ணாடி போட்டு பார்த்தா எல்லாமே மஞ்சளாக தான் தெரியும், பச்சையை போட்டு பார்த்தீங்கன்னா பச்சையாக தான் தெரியும், சிவப்பு போட்டு பார்த்தா சிவப்பாக தான் தெரியும். பார்க்குற பார்வையில் தான் இருக்குது. நீங்கள் வாட்டுக்கு என்னத்தையா சொல்லிட்டு போகிறதா அப்படின்னு சொல்கிறதுக்காக மனிதநேயம் மலர்ந்திருக்கிறது அப்படின்னு சொல்வதற்காக சன்சரன் சமூக நல அறக்கட்டளையினுடைய நிர்வாக அறங்காவலர் திருமதி வைஜெயந்தி மாலா வந்திருக்கிறாங்க. அந்த அணி சேர்க்கிற விதமாக திருச்சிற்றம்பலத்தான் அறக்கட்டளையை சிறப்போடு நடத்தி கொண்டிருக்கக்கூடிய திருமதி ஜெயலட்சுமி வந்திருக்கிறாங்க. அப்போ 2 அறக்கட்டளை வந்திருக்கிறாங்க மனிதநேயம் மலர்ந்திருக்குன்னு சொல்கிறதுக்காக. அதே நேரத்தில் 2 பேர் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக என்ன சொல்ல வந்திருக்கிறாங்க, மனிதநேயம் தளர்ந்திருக்கிறது அப்படின்னு சொல்ல வந்திருக்கிறாங்க. எனவே மனிதநேயம் தளர்ந்திருக்கிறது என்கிற அணி தான் தொடங்குறது சரியாக இருக்கும். ஏன்னா அவங்க தானே வழக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்ல போகிறாங்கன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா கேஸ் கட்டு இன்னும் நம்ம கைக்கு வரலை. வந்தால் தான் நம்ம ஏதாவது ஒரு முடிவு பண்ண முடியும். தளர்ந்திருக்கிறது என்கிற அணி தொடங்குகிறது. இதோ வருகிறார் போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய அருண்குமார். அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மனிதநேயம் தளர்கிறதா மலர்கிறதா? அற்புதமான தலைப்பு. தளர்கிறது என்றது தான் யதார்த்தம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று தான். ஏன் இன்னும் நம்ம கற்காலத்திலேயே நம்ம இன்னும் மலர்ந்துகிட்டு இருக்குன்னே நினைக்க முடியாது. எத்தனை வீட்டில் இன்னைக்கு திண்ணை இருக்குங்கய்யா? அதானே நல்ல விஷயம் வருவோம். திண்ணை வச்ச வீடு திங்கிறதுக்காக கட்டினதுன்றாங்க. ஆமாங்கய்யா, அது மனிதநேயம் தானேயா. வழிபோக்கர்களுக்கு உணவு கொடுக்கலாங்கிற ஒரு நல்ல ஒரு பெரிய எண்ணத்துல தானங்கய்யா திண்ணை வச்ச வீடு கட்டணும். இன்னைக்கு திண்ணை வச்ச வீடு வச்சா திருடை தூக்கிட்டு போயிடுவானோன்ற பயத்துல திண்ணையை தூக்கிட்டோம், திண்ணையில கடையை போட்டாங்க. ஆமா ஆமா. அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம திருவள்ளுவர் நீரின்றி அமையாத உலகு அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆமா, இன்னைக்கு நீர்னால தான் உலகமே அழிஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு பயப்படுறோம் எல்லாரும். வயநாடு சம்பவம் ஒரு பெரிய துயராவே நமக்கு தெரியும். ஆமா, அதுக்கு காரணம் என்ன? மனிதனுடைய ஒரு என்ன சொல்றது, ஆசைன்றத பேராசைனே சொல்லாமையா. அவனுக்கு எல்லாத்தையும் கடவுள் கொடுத்தாரு, ஆனாலும் இன்னும் பத்தல அவனுக்கு. இயற்கையை அழிச்சு அழிச்சு இது பண்ணிட்டு இப்ப தண்ணி போய் நிக்கிறதுக்கு இடம் இல்லை. அது பெருசா அது நிலச்சரிவையும் இதையும் ஏற்படுத்தி பெரிய அளவுல ஒரு அழிவை ஏற்படுத்துது.
ஆனா மனிதனுக்கிட்ட இல்லாத ஒரு மனித நேயத்தை ஒரு யானை கிட்ட பார்த்தா ஒரு அம்மா சொல்றாங்க. எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த செய்தியில. எல்லா நிலச்சரிவுல இருந்தா தப்பிச்சு தன்னுடைய பேத்தியை ஒரு பாட்டி கூட்டிட்டு போறாங்க ஒரு காட்டுக்குள்ள. தண்ணியில இருந்து எந்திரிச்சு பார்த்தா ஒரு யானை நிக்குது, ஒரு யானை கூட்டம் நிக்குது. அது யானையோட காலடியில நிக்கிறாங்க. நாங்களே இந்த மாதிரி ஒரு சூழல்ல இருந்து தப்பிச்சு வர்றோம், நீ ஆச்சுங்க நீ காப்பாத்து, நீயே மேய்ச்சிட்டு போயிடாத அப்படின்னு அந்த அம்மா. இது ஒரு துயர சம்பவமா இருந்தாலும் அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த யானை வந்து கண்கலங்குச்சுன்னு சொல்றாங்க. ஐயா, மனிதன் யாரும் கண்கலங்குறானோ இல்லையோ, யானை கண்கலங்குதுன்னா அப்ப யோசிச்சு பாருங்க. இது என்ன இப்ப மனித நேயம்னு வைக்கிறதா இல்ல வந்து விலங்கு நேயம்னு வைக்கிறதா? நம்ம அதே யோசனையா இருக்குங்கய்யா. அந்த மனிதம்ங்கிற அந்த ஒரு அன்பு வந்து அந்த விலங்கு கிட்ட இருந்திருக்கு. அதை நம்ம மனிதர்கள்ட்ட அப்போ ஒண்ணு மாத்திரம் தெரியுது, மனுஷங்க பூரா விலங்கா மாறிட்டாங்க, விலங்குகள் பூரா மனுஷனா மாறிக்கிட்டு இருக்கு. ஒரு காலகட்டத்தில் நம்மளுடைய மனிதர்களும் மனித நேயத்தோட இருந்திருக்காங்க. அதுக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா ராஜாராம் மோகன் ராய் சொல்லலாம். உடன்கட்டை ஏறுதல் அப்படிங்கிற ஒரு கொடுமையான ஒரு சம்பவத்துக்கு எதிராக அவர் தான் முதல்ல வந்து அதை எடுத்து சரி செய்தார், சதிங்கிற ஒரு விஷயத்தை நிறுத்தினார். ஆனால் இன்னைக்கு வந்து அதை நோக்கி தான் நம்ம உலகம் சரி அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருக்கு. இதை நம்ம பேசினா அரசியல் ஆயிரும்யா, வேண்டாம்யா, அதனால அதை விட்டுருவோம். இந்த மாதிரி தான் போய்கிட்டு இருக்கியா சூழல். இதுல எங்கேயா வந்து மனிதநேயம் மலருது? கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் எனக்கு தெரியலைங்கய்யா. உங்களுக்கு எங்கேயாவது தெரிஞ்சா சொல்லுங்கய்யா. வாய்ப்பே இல்லை ராஜா, வாய்ப்பே இல்லைங்கய்யா. வாய்ப்புக்கு நன்றி கூறி வணக்கம் தெரிவித்துக்கிறேன். அருண்குமார் ரொம்ப அழகா ஒரு விஷயத்தை பதிவு பண்ணார். மனிதர்கள் மனிதர்களாக இருக்கிறார்களா? இந்த கேள்வி எல்லாருக்குள்ளேயும் ஓடிக்கிட்டு தான் இருக்கு. நான் ஆரம்பத்தில் சொல்லும் போதே சொன்னேன், நான் ஒருத்தரை அடுதலும் தொலைதலும் அப்படிங்கிற ஒரு விஷயம். மனுஷனா இல்லை, மனுஷ பண்புகளோட யாரும் இல்லை. மனம் சார்ந்தவன் தான் மனிதன்னு பேர். மனம் அது இன்னைக்கு அவனுக்கு இருக்குதா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு தின்ன இருக்குதா? ஐயா, முதல்ல கடையை பூட்டிட்டு போனாலும் அந்த இடத்துல யாரும் உட்காரக்கூடாதுங்கிறதுல தெளிவாக இருக்கான். ஆமாம், நம்ம யோசிச்சு பார்க்குறோம். சமீபத்தில் கூட ஒரு படம் வந்துச்சு, பார்க்கிங்னு படம் வந்துச்சு. ஒரு வண்டியை பார்க் பண்ணுறதுக்கு வந்த பிரச்சனையை ரொம்ப அழகாக எடுத்திருப்பாங்க. மனிதனையும் சுத்தமாக இல்லை, ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகிற பழக்கம் இல்லை. இது எப்படி மலருதுன்னு கேட்டிருக்கிறார். ஆனால் அறக்கட்டளை வச்சுருக்கிற அம்மா விடுவாங்களா? மனிதநேயம் எப்படி மலர்ந்துருக்கு அப்படின்னு சொல்கிறதுக்காக இதோ திருமதி வைஜெயந்தி மாலா வாங்க. மனிதநேயம் மலர்கிறதா தளர்கிறதா? மனிதநேயம் மலருகிறது என பேச வந்துள்ளேன் ஐயா. ரொம்ப நல்லதுமா ஐயா. சுனாமி ஆகட்டும், பூகம்பம் ஆகட்டும், கஜா புயல் ஆகட்டும், நிபா புயல் ஆகட்டும், ஏன் இப்போ அண்மையில் நடந்த வயநாடு நிலச்சரிவு ஆகட்டும், அதான் அவர் சொல்லிட்டு போனாரு. அதுக்கெல்லாம் ஓடி வந்து உதவி செய்வது யாருங்கயா? யாரு? மனிதர்கள் தானே. அவர் யானைன்னாரு. மனிதர்கள் தானே நடுவர் அவர்களே. ஆமா, இதுதான் மனித நேயம். மனித நேயத்தின் மீதான நம்பிக்கையை இழந்து விடாதீர்கள். ஆமாப்பா. மனித குலமானது சமுத்திரம் போன்றது. அதில் சில அழுக்குகள் இருந்தாலும் மொத்த சமுத்திரத்தையும் குறை கொள்ள முடியாது. அதற்காக நம்ம வந்து எதிரணியில பேசுறது வந்து எனக்கு ஆச்சரியமா தான் இருக்குது நடுவர் அவர்களே. தெரியுது. மனிதநேயம் என்பது அனைவரிடத்திலும் நிபந்தனையற்ற அன்பு செலுத்துவது. இதனைத்தான் வள்ளுவம் அன்பிற்கும் உண்டோ அடைக்குந்தால் என்று சொல்கின்றார். இன்னும் ஒருபடி மேலாக அன்பின் வலியது உயிர்நிலை என்கிறார். உண்டால் அம்மை இவ்வுலகம் என்ற புறநானூற்று பாடலில் 2000 ஆண்டுகள் கழித்தும் தமக்கென வாழாமல் பிறருக்காக சில மனித நேயத்துடன் உலகில் வாழ்கின்ற காரணத்தினால்தான் உலகம் இன்னும் இயங்கிக் கொண்டு இருக்கிறது. இன மத தேச வேறுபாடுகளை கடந்து மனிதனை மனிதனாக மதிக்கும் மனிதநேயம் மனித குலத்திற்கு நம்பிக்கையை தருகிறது. அறிவினான் ஆகுவது உண்டோ பிரிதின் நோய் தம் நோய் போல் போற்றா கடை என்பது வள்ளுவம். கல்வி அறிவு செல்வ செழிப்பு பட்டம் பதவி ஆகியவை பெருமளவில் ஒருவனுக்கு கிடைத்திருந்தாலும் அவற்றுடன் மனிதநேயம் என்பது அவனிடம் இல்லை என்றால் சேர்ந்துள்ள மற்ற வசதிகளால் அவனுக்கோ அவன் சார்ந்த சமுதாயத்துக்கோ எந்த பயனும் இல்லை. நடுவர் அவர்களே, இதனை எதிரணியினர் புரிந்து கொள்ள வேண்டும். ஆமா, சங்க இலக்கியங்களில் மனிதநேயம் குறித்து பார்த்தோமானால் சங்க காலத்து கடையெழு வள்ளல்கள் மனித நேயத்தின் சிகரங்களாக புகழப்பட்டதை காண முடியும். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று கணியன் பூங்குன்றனார் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்றார் வள்ளலார்.
சக மனிதனிடம் அன்பு காட்டுவது, அவனை தன்னை போல மதிப்பது, எல்லைகள் கடந்து ஏழைகளுக்கு இறங்குவது, பசிப்பினி நீக்கி அவர்களை வாழ வைப்பது, சமுதாய கடமைகளில் நாம் ஒவ்வொருவரையும் நம்மை முழுமையாக அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டிய சூழ்நிலை இன்று உருவாகியுள்ளது நடுவர் அவர்களே. கண்டிப்பா. எந்த வகையில் பார்த்தாலும் மனிதநேயம் தளர்ந்து விடவில்லை, அது மலர்ந்துதான் இருக்கிறது. என் உரையை நிறைவு செய்கின்றேன். வணக்கம். மிக அழகாக சங்க இலக்கிய வரிகளை எல்லாம் கொண்டு வந்து வச்சாங்க. உண்டாலம்மை இவ்வுலகம், இந்த உலகம் நிலை பெற்றிருப்பதற்கு என்ன காரணம்னு புறநானூறு அழகாக சொல்லுது. முதல்ல ஆரம்பிக்கும் போதே சொன்னாங்க பாருங்கள், கஜா புயலாகட்டும், நிபா புயலாகட்டும், ஏன் வயநாடு ஆகட்டும், அங்கே போய் வேலை பார்த்ததெல்லாம் யார்? அருண் சொன்னார், யானைன்னார். இல்லை இல்லை, மனுஷங்க தான் அங்கே போனாங்க, மனித நேயம் செத்து போய்விடவில்லை அப்படிங்கிறத ரொம்ப அழகாக பதிவு பண்ணியிருக்கிறாங்க. கேட்குறப்ப நல்லா தான் இருக்குது. ஏன்னா இங்கெல்லாம் போய் உழைச்சது யாருன்னு நம்ம பார்க்குறோம். அடுத்து அழகாக கணியன் பூங்குன்றன் வைர வரிகளை சொன்னாங்க. யாதும் ஊரே யாவரும் கேளீர், தீதும் நன்றும் பிறர் தர வாரா அப்படிங்கிற அந்த பாட்டு, அது பல்வேறு எல்லைகளை கடந்து இன்றைக்கி நின்று கொண்டிருக்கிறது. அதெல்லாம் மனிதநேயத்தினுடைய ஒரு உச்சம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ராம்நாத் பாபு விடமாட்டார். அவர் இப்போ நிறைய நூலகத்துக்கெல்லாம் போக ஆரம்பிச்சிட்டார். அதனால் நல்ல பழக்கத்தெல்லாம் கையில் வச்சிருக்கிறாரு. வாங்க ராம்நாத். அனைவருக்கு வணக்கம். ஆஹா. முல்லைக்கு தேர் தந்தான் பாரி, மயிலுக்கு போர்வை தந்தான் பேகன், இல்லை என்று சொல்லி என் வாய்மொழியில் வரக்கூடாது என்று வரம் வேண்டினான் கர்ணன். இன்று உலகம் அப்படி இல்லை. இன்றைய உலகம் அப்படி இல்லை. முனைவர் ஐயா அவர்களே, எதிரணி மனிதநேயம் மலர்கிறது என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள். வீண் வார்த்தை. இந்தியன் 2 இப்பொழுது வந்திருக்கிறது திரைப்படம், கமல்ஹாசன் நடித்த திரைப்படம். இந்தியன் 1 வந்து போயிடுச்சு, இந்தியன் 2 வந்துருச்சு. ஆனால் இன்னும் உலகம் திருந்தி இருக்கிறதா? திருந்தவில்லை நடுவர் ஐயா அவர்களே. இன்னும் லஞ்சம் ஊழல் ஓய்ந்த பாடில்லை. சரி, ஆமாம். எத்தனை இந்தியன் இன்னும் சங்கர் பிடித்தாலும் அடுத்தடுத்து ஊழல் பண்ணிகிட்டே தான் இருப்பான், மூட்டை வீட்டுக்கு கொண்டு போயிட்டே தான் இருப்பான். ஆமாம், இந்தியனை இவ்வளோ பெருமையாக சொல்கிறாரு பாருங்க, அதுதான் பெரிய விஷயம். லஞ்சம் ஊழல் ஒளிந்திருக்கிறது என்று சொன்னால், எதிரணி உறுதிமொழி கூறினால் நான் என்னுடைய காதை அறுத்துக் கொள்கிறேன். ஆமாம், அரசு அலுவலகங்களில் ஒவ்வொரு கோப்பு நகர்த்துவதற்கும் பைசா கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். தள்ளுன்னு போட்டிருக்காங்க. ஆமாம், நீங்க பைசா கொடுக்காமல் எந்த ஒரு ஃபைலையும் நகர்த்த முடியாத அளவுக்கு இன்னைக்கு இருக்கு. காரணம் மேல்தட்டில் உள்ள அதிகாரிகள் கேட்பதுதான் காரணம். மேல்தட்டு அதிகாரிகள் மாறினால் கீழ்த்தட்டில் உள்ள அதிகாரிகள் மாறுவார்கள். மேல்தட்டில் உள்ள அதிகாரிகள் செய்கிற அந்த ஊழல் தான் கீழே உள்ள ஆட்களும் அந்த கடைபிடிக்கிறார்கள். இதை மாறணும்னா இன்னொரு இந்தியன் புறப்பட்டு இங்கே வரணும். வந்தால் தான் ஏன் முடியும். அப்போ இந்தியன் 3க்கு தயாராகிட்டீங்க. ஆமாம். அதே போல் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டால்ஸ்டாய் கதை மாதிரி தான் இருக்குது. அதாவது நீ எத்தனை தூரம் ஓடுறியோ அத்தனை நிலமும் உனக்கு சொந்தம். ஓடிட்டே இருக்கான். அதாவது திரும்பி வரணுங்கிறது அவனுக்கு மறந்து போயிடுது. ஓடுறான் ஓடிட்டே இருக்கான். கடைசி சூரிய உதயம் அஸ்தமனம் ஆகிறதுக்குள்ளே அவன் திரும்பி இடத்துக்கு வரணும். அதை மறந்துட்டு அத்தனை நிலமும் எனக்கு சொந்தங்கிறதுக்காக அவன் ஓடி கடைசி கீழே விழுந்து செத்து போயிடுறான். அவனுக்கு கடைசியாக கிடைச்சது 6 அடி நிலம்தான். அதை மறந்துடுறான். இப்படி தான் நம்ம மக்களும் இருக்காங்க. பேராசையில் எவ்வளவு நம்ம சுருட்டிட்டு போகணுமோ அப்படி தான் இருக்காங்க. அரசியல்வாதிகளும் அப்படி தான் இருக்காங்க. எல்லாம் மாறணும்னா நிச்சயம் நம்ம அடுத்த இந்தியன் புறப்பட்டு வரணும். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப அழகாக ராம்நாத் பாபு இந்தியன் 2 நல்ல விமர்சனம். லஞ்ச லாவண்யங்கள் ஊழல்கள் குறைந்தபாடில்லை அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டிருக்கிறார். உண்மைதான். அதனால தான் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா பெருகி போச்சு. அப்போ மனித நேயமே போச்சு. இல்லை, உதவி பண்ணுறானா ஏதாவது ஒரு போய் நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க பார்க்குற பார்வையே வித்தியாசமாக இருக்குது. அதுதான் ரொம்ப அழகாக சொன்னார். ஆனால் ஒரு 100 ரூபாய் எடுத்து நீட்டினோம்னா அடே அப்பா, அப்படியே இந்த நாய் வாலாட்டும் பார்த்துருக்கீங்களா? காசை பார்த்தோன்னே அவன் அப்படியே நம்மகிட்ட என்னமோ ரொம்ப நெருங்கி பழகினவே மாதிரி பேசுகிறது நம்ம பார்க்குறோம். யதார்த்த உண்மையை பதிவு செய்யணும். அதுதான் ராம்நாத் பாபு பதிவு செஞ்சுருக்கிறார். காசு இல்லாமல் எந்த வேலையும் நடக்கலை. அதனால தான் சொன்னான், காசே தான் கடவுளடா, அந்த கடவுளுக்கும் அது தெரியுமடா, கைக்கு கைமாறும் பணமே உன்னை கைப்பற்ற நினைக்குது மனமே. இந்த மனம் இருக்கிற வரைக்கும் மனிதநேயம் என்பது இருக்காது அப்படிங்கிறத ரொம்ப அழகாக பதிவு பண்ணியிருக்கிறாரு. ஜெயலட்சுமி என்ன சொல்கிறாங்கன்னு கேட்போம். வாங்க. திருச்சிற்றம்பலம்.
மனித நேயம் மலர்கிறதா தளர்கிறதா? இன்றைக்கு மனித நேயமானது மலர்ந்து கொண்டுதான் ஐயா இருக்கிறது. மனிதாபிமான மற்ற செயல்கள் என்பது அவர்களுடைய எதிரணியினுடைய அனுபவமாக இருந்தால் அது அவர்களுடைய அனுபவம் அப்படி. ஆமாம், ராம்நாத் பாவம் காரணம் அவர் பணி செய்யும் இடம் அப்படிப்பட்டதாக இருக்கிறது. ஆனால் நாங்கள் எல்லாம் அப்படி இல்லை ஐயா. நாங்கள் எல்லாம் மனித நேயத்தோடு பழகுகின்றவர்கள், மனித நேயம் மிக்க மனிதர்களோடு வாழ்கின்றவர்கள். ஆகையால் தான் எங்களுடைய மனமானது மலர்ந்தும் இருக்கிறது, மனிதாபிமானத்தோடும் செயல்பட்டு கொண்டும் இருக்கிறது. அருமை அருமை. இயற்கையின் இடர்பாடுகள் எல்லாம் எங்கெங்கெல்லாம் நடக்கின்றதோ, அது வெளிநாடுகளாக இருக்கட்டும், வெளி மாவட்டமாக இருக்கட்டும், எங்கே இருந்தாலும் சரி, தொலைக்காட்சியில் பார்க்கும் பொழுது நம் மனம் நமக்கும் அறியாமல் பதறுகிறதே. இது எதை காட்டுகிறது? மனித நேயத்தை தானே காட்டுகிறது. அங்கு எங்கோ ஒரு இடர்பாடு நடக்கிறது, நமக்கென்ன என்று நம்மால் இருக்க முடியுமா? ஒரு வினாடி அந்த செய்தியை நாம் கண்ணால் பார்க்கும் பொழுது ஆள் மனம் துடிக்கிறது, ஒரு வலி ஏற்படுகிறது. சக மனிதர்கள் வேதனைப்படுவதை பார்த்து நாம் வேதனைக்கு உள்ளாகின்றோமே, இது எதனை காட்டுகிறது? மனித நேயத்தை தானே காட்டுகிறது. இவர்கள் எல்லாம் அப்போ அவர்களுக்கு அந்த எண்ணம் தோன்றவில்லையா என்று எனக்கு மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது ஐயா. வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் நான் வாடினேன் என்று வள்ளலார் பெருமான் சொன்ன அந்த மண்ணில் தான் நாமும் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த சமூகம் பசியால் வாடக்கூடாது என்ற உயரிய நோக்கத்தில் தான் அவர் இன்று வரைக்கும் அந்த அடுப்பு எரிந்து கொண்டிருக்கிறது. இது மனித நேயத்திற்கு மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டு இல்லையா? நம் பாரத தேசத்திற்கும் தமிழகத்திற்கும் இதைவிட ஒரு மனித நேயத்தை சுட்டி காட்டுவதற்கு ஏதேனும் ஒரு எடுத்துக்காட்டு உங்களை கூற இயலுமா? சொல்லுங்கள் நடுவர் அவர்களே. முடியுமா? கேக்குறீங்களா? சரி. உடன்கட்டை ஏறுதல் என்று சொன்னார்களே, அதை தடுத்ததன் காரணம் என்ன? மனித நேயம் இருந்ததால் தானே அந்த எந்த உயிரும் துன்புறக்கூடாது என்பதற்காக அந்த உடன்கட்டை ஏறுதலை தடுத்து நிறுத்தினார்கள். அது அருண்குமாருக்கு தெரியல. ஆக மனித நேயம் இல்லாமல் இந்த மனிதம் இருக்காது. ஒரு சிறுவன் கடையில் திருடி விட்டான் என்பதற்காக அவனை நீதிமன்றத்தில் ஒப்படைத்தார்கள். அந்த நீதிபதி விளக்கம் கேட்டார். காரணம் என்ன கேட்கும்போது, அதனுடைய இவன் திருடி விட்டான், இவனுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்று மக்கள் சார்பாக புகார் வைக்கப்பட்டது. அந்த நீதிபதி கேட்டு மறுநாள் இதற்கான தீர்ப்பை நான் தருகிறேன் என்று சென்று விட்டார். மறுநாள் தீர்ப்பானது வந்தது. எல்லோரும் எதிர்பார்த்தார்கள் நீதிபதி இவர்களுக்கு இந்த சிறுவனுக்கு தண்டனை கொடுப்பான் என்று. அந்த நீதிபதி விசாரித்தார். என்ன செய்தாய்? நான் பசியால் திருடினேன். ஏன் திருடினான்? நிறைவேறிடம் நான் கேட்டேன், ஆனால் யாரும் எனக்கு கொடுக்கவில்லை, ஆகையால் நான் திருட நேர்ந்தது, ஆகையால் நான் திருடினேன் என்றார். அவர் உடனே தீர்ப்பு எழுத ஆரம்பித்தார். இவன் திருடியதற்கு காரணம் யார்? முதலில் அவனது பெற்றோர், இரண்டாவது அவனுக்கு யாரும் எந்த உதவியும் செய்யாதது தான் அதற்கு காரணம், மூன்றாவது ஏதோ சமூகத்தில் நாமும் இவன் தவறு செய்வதற்கு நாமும் காரணமாக இருக்கின்றோம். ஆகையால் இதற்கான தண்டனையானது அங்கே உள்ள இதில் யார் யாரெல்லாம் தலையிட்டு இருக்கின்றார்களோ அத்தனை பேரும் இங்கே 10,000 பொன் கட்டியாக வேண்டும் என்று சொல்லி தீர்ப்பளித்தார். அப்போ இந்த தீர்ப்பானது மனித நேயத்தை குறிக்கின்றதல்ல. எந்த ஒரு குழந்தையும் தெரிந்து மனிதாபிமாற்ற செயலை யாரும் ஈடுபடுவது கிடையாது. மனிதாபிமானத்தோடு இருக்கின்ற நாள் தான் இன்றைக்கும் மழை பெய்து கொண்டிருக்கிறது. சான்றோர் ஒருவர் யாரேன் நல்லவர்கள் இருக்க போய் தான் இன்றைக்கு மழை பெய்து கொண்டிருக்கிறது. ஐயா நடுவர் அவர்களே, அதை எதிரணியினர் புரிந்து கொள்ள வேண்டும். மனிதாபிமானம் இன்று மக்கள் மனதில் மலர்ந்து கொண்டுதான் இருக்கிறது என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜெயலட்சுமி அவர்களும் வைஜெயந்தி மாலா அவர்களும் அற்புதமான கருத்து. வாடிய பயிரை கண்டபோது வாடிய வள்ளல் பெருமானை குறித்து சொன்னார்கள். இன்றைக்கும் அந்த அடுப்பு எரிந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் மனிதநேயத்தினுடைய உச்சம். கொரோனா காலத்திலும் அந்த அடுப்பு அணையவில்லை. அன்றைக்கு வள்ளல் பெருமான் மூட்டி வைத்த அந்த நெருப்பு பசித்தவருக்கு சோறு போடுவது தான் உண்மையான ஆன்மீகம், உண்மையான மனிதநேயம். அது ரொம்ப அழகாக சொன்னாங்க. பசிக்கணும், உயிர்களுக்கு உணவிடும், உயிர்களிடத்தில் அன்பு வேண்டும்னார் பாரதி. உயிர்களை நேசிக்கிறோமா? அதாவது இன்னைக்கு மனிதாபிமானம் தாண்டி உயிராபிமானம் வளர வேண்டும் என்று ஆசைப்படணும். அப்போ உயிர்களை நேசிக்கக்கூடிய அந்த தன்மை. அப்போ மனுஷன் இன்னைக்கு நம்ம எப்படி பார்க்குறோம்? பக்கத்து வீட்டுக்காரன் நம்மளோட சிநேகமாக இருக்கிறானா? எதிர் வீட்டுக்காரர் நம்மளோட அன்பாக இருக்கிறாரா? நம்மளை நாமளே கேட்டு பார்ப்போமே, மனிதநேயம் எங்கே போச்சு?
இந்த வீட்டு தண்ணி அந்த ரோடு இறக்கமாக இருந்துச்சுன்னா அந்த பக்கம்தான் போகும். உடனே பக்கத்து வீட்டுக்காரர் சொல்கிறார், இந்த தண்ணியை வீட்டு பக்கம் வந்துச்சு உன் வீட்டை இடிச்சிருவேங்கிறார். அவ்வளவு எளிமையான காரியமாக அது? பொருட்களையே எல்லாம் சாலையில் போகிறது. உடனே ஒருத்தர் கேட்டார், ரோட்டில் தானே போகுது, நான் அதை மிதித்து தானே போக வேண்டியிருக்கு. உடனே அவர் சொன்னால், நீ தாண்டி போக வேண்டியதானேன்னார். தாண்டினா என் இடுப்பு எலும்பு ஒளிஞ்சு போனால் யார் பாப்பா? இன்றைக்கி இதுதான் கேள்வி. என்ன செய்ய முடியும்? அதனால தான் பட்டுக்கோட்டை அழகாக சொன்னால், நண்டை பார்த்து சொன்னால், இந்த நண்டு புரட்சி நண்டு அப்படின்னா, எங்கெல்லாம் ஏற்றத்தாழ்வு இருக்கிறதோ அந்த ஏற்றத்தாழ்வை மாற்றுவது இந்த புரட்சி நண்டு அப்படின்னா. ஏன்னா மேலே இருக்கிறவன் கீழே இருக்கிறவனுக்கு தண்ணி தர மாட்டான். இந்த நண்டு போய் ஒரு ஓட்டையை போட்டு தண்ணியை கொடுத்துருமா. அப்படித்தான் இந்த உலகத்தில் இருக்குது. அது என்னைக்கு மாறுறது? அதான் இவங்க கவலை. கிடைக்க மாட்டேது. எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்குதா அந்த நாட்டில்? சில பேர்கிட்ட வறுமை இருக்குது, சில பேர்கிட்ட செல்வம் இருக்குது. பிறருக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறாங்களா? பண்டிகை அப்படின்னாலே பண்டு ஈகை தான். பிறருக்கு கொடுக்கறது தான் பண்டிகையினுடைய வெளிப்பாடு. கொடுத்து சாப்பிட்றானா? யோசித்து பாருங்க. கொடுக்கறதுக்கே யோசிக்கிறானே. பக்கத்தில் இடம் ஒதுக்குறானான்னு பார்த்தா ஒதுக்கவே மாட்டேங்கிறான். அப்போ பக்கத்தில் இருக்கிறவன் என்ன பண்ணுவான்? எனக்கு என்னமோ ஒரு ஒற்றுமை நல்லா தெரியுது. நான் சொல்லணும்னா, இந்த பங்கீட்டு தானின்னு போது பாருங்கள், ஷேர் ஆட்டோ, அதில் தான் ஒற்றுமையாக போகிறாங்க உட்காந்து. மாமியா மருமகள்லாம் அடே அப்பா வீட்டுக்குள்ளே கீரியும் பாம்புமா இருப்பாங்க. ஆனால் அந்த ஷேர் ஆட்டோவில் பார்த்தீங்கன்னா அப்படியே முகம் தெரியாது, யாருன்னு தெரியாது, எல்லாரும் போய் இறங்குறாங்க. அங்கே அப்படியே உட்காந்துருக்கேன். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மனிதநேயம் வரும் பார்த்தீங்களா? அந்த ஆட்டோ டிரைவர் குண்டக்க மண்டக்க ஓட்டுவார். எய்த்தாப்பில் ஒருத்தன் வைவேன், ஏய் என்ன ஆட்டோ ஓட்டுறான்? ஒன்று உள்ளே இருக்க பொம்பளையாள் சொல்லுவாங்க, அவன் சரியாக தான் ஓட்டுறான், நீ பார்த்துப்போ. அங்கே மாத்திரம் மனிதநேயம் வருது. என்ன மனிதநேயம்? பத்திரமா கொண்டு இறக்கி விடணும்னு. எல்லா பயிலும் சுயநலமாக தானே இருக்காங்க. அதைத்தான் ராம்நாத்தும் அருணும் சொல்கிறாங்க, பூரா சுயநலமாக இருக்கான். நமக்கு வராத வரைக்கும் ஒன்றும் இல்லைப்பா. இதுதான் உலகம். இன்றைக்கி அப்படி தான் இருக்கிறோம். இவங்க அழகாக சொன்னாங்க, உண்டாளம்மா இவ்வுலகம். அமிர்தமே கிடைச்சாலும் அதை எல்லாருக்கும் கொடுத்துட்டு தான் சாப்பிட்டாங்க ஒரு காலத்தில். இன்றைக்கி வீட்டில் அசைவ உணவுன்னு வச்சுக்கோங்க, சொந்தக்காரன் யாரும் ஃபோன் பண்ணால் எடுக்கக்கூட மாட்டேங்கிறான். வந்துட்டாங்கன்னா லெக் பீஸ் கேட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? ஜன்னலை திறந்த ஆள் இல்லைன்றாங்க. இன்றைக்கி தான் உலகம். மனித நேயம் போயிடுச்சு. ஒரு காலத்தில் விருந்தினர்கள் வர்றாங்களான்னு பார்த்துட்டு தான் அப்புறம் அவங்க சாப்பிடுவாங்க. கணவன் மனைவி கடையில் சண்டை வந்துருச்சுன்னா சங்க இலக்கியத்தில் சொல்கிறான், இந்த சண்டையை தீர்க்கிறதுக்கு யாரான்னா விருந்தினர் வரணுமா. விருந்தினர் வர்ற சாக்கில் கணவன் மனைவி பேசிக்கிடுவாங்களாம். அந்த நேரத்தில் உறவு தொடரும், அந்த நேரத்தில் மனிதநேயம் தொடரும்னு பார்த்தான். இன்றைக்கி கிடையாது அப்படின்னு வருத்தப்பட்டிருக்கிறாங்க. மனிதநேயம் அப்படின்னா வேறு ஒன்றும் கிடையாதுங்க. பக்கத்து வீட்டில் பசியோடு ஒருவன் இருக்கிற பொழுது நம்ம சாப்பிடக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார், உன் வீட்டில் தயாரிக்கிற பதார்த்தம் எத்தனை இல்லங்களுக்கு வாடை தருகிறதோ அத்தனை இல்லங்களுக்கும் உண்ண கொடுங்கிறார். கொடுக்குறானா அவனது? எதுவும் கிடையாதே. கொடுக்குற பழக்கமே இன்றைக்கி நமக்கு குறைஞ்சி போச்சு. நாங்களே ரொம்ப கஷ்டத்தில் இருக்கோம்ன்றேன். அப்போ மனிதநேயம் இல்லை அப்படிங்கிறது தெளிவாயிருச்சு. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க? நம்பிக்கை இழக்கக்கூடாது. அங்கங்கே நடக்கிற பொருளெல்லாம் பார்த்தீங்கன்னா அதை கொடுக்கறது யார்? நான் மனித நேயத்தினுடைய உச்சம்னு எதை தெரியுமா பார்க்குறேன்? கஜா புயலில் சொத்துக்கித்து எல்லாத்தையும் இழந்து நிற்கிறாங்க. அவங்களுக்கு உதவி பண்ண போகிறாங்க பார்த்தீங்களா? போனவங்களுக்கு அவங்க என்ன தெரியுமா பண்ணாங்க? எப்பா இந்த தென்னங்கண்டு கிடக்குது, இளநி விழுந்து கிடக்குது, பனங்காய் கிடக்குது, இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் எல்லாருக்கும் கொடுங்கப்பான்னு சொன்னாங்க பாருங்க. தன் நிலையிலிருந்து இறங்கினால் கூட பிறருக்கு உதவணும்னு நினச்சாங்க பாருங்க. அங்கே தான் மனிதனையே தூக்கி நின்றுச்சு. அதைத்தான் நம்ம பார்க்கணும். எனக்கு இல்லைனாலும் பரவாயில்ல, வந்தவங்க பசியாறிட்டு போங்க. கேட்டார், திண்ணை இருக்குதா? திண்ணையில் வாசலில் தண்ணிப்பானை வச்சு மோர் கொடுத்து, இந்த வடக்கு மாசி வீதி, அவர் இருக்கிற வடக்கு மாசி வீதியில் நாங்களாம் சோறு வாங்கி சாப்பிட்ருக்குறோம். வீடுகளில் மதியம் சாப்பிட்றதுக்கு யாராவது இருக்காங்களா அப்படின்னு யாதவர் குல பெருமக்கள் நிற்பாங்க. அங்கே போய் நாங்கள் சோறு வாங்குவோம். சோறு வாங்கி தயிர் ஊற்றி கொடுப்பாங்க. அதை சாப்பிட்டோம். இன்றைக்கி வடக்கு மாசி வீதியில் அருண் தெரிஞ்சதுனால என்னை கூட்டி போய் வடை வாங்கி கொடுப்பார். தெரியலன்னா வாங்கி கொடுப்பாரா? அவர் யாரோ பேசுவாராம்ப்பா போப்பான்ட்டு போயிடுவார்.
அதான் மனிதநேயம். அப்போ எந்த வகையில் பார்த்தாலும் மனிதநேயம் என்பது ஒரு சின்ன சின்ன காரியத்தில், கெட்ட பழக்கத்துக்கு ஒன்று சேர்றாங்க. திடீர்னு 4 பேர் சேர்றான், போமா கொண்டாடுவோமா அப்படிங்கிற. எங்கடா கொண்டாட போகிறீங்க? அதுக்கு ஒன்று சேர்றான். பசியோடு இருக்கிறவனுக்கு 2 பஜ்ஜி வாங்கி கொடுக்கணும், 2 வடை வாங்கி கொடுக்கணும், ஒரு டீ வாங்கி கொடுக்கணும், உணவகத்தில் கொண்டு போய் உட்கார வச்சு சாப்பாடு வாங்கி கொடுக்கணும்னு யாருக்கும் தெரியறதில்ல. அவங்களும் இப்போ கௌரவமாக கேட்குறாங்க, ஒரு 20 ருபீஸ் இருந்தால் கொடுங்க. எவனாவது ஒருத்தன் 20 ருபீஸ் கொடுத்து கேட்டான்னு வச்சுக்கோங்க, அவன் மேற்படி மேட்டருக்கு தான் போகிறான்னு அர்த்தம். 4 பேரை கரெக்ட் பண்ணி 80 ரூபா வாங்கிட்டு போயிடுறான். போயிட்டு குவார்ட்ரு வாங்குறானா ஆஃப் வாங்குறானான்னு தெரியாது. அப்போ அந்த மாதிரி ஆளுகளுக்கு கொடுக்கக்கூடாது. அப்போ மனித நேயம் என்பது அன்பு, அன்பின் அடித்தளத்தில் நிற்கிறது. அந்த அன்பு இல்லாதது போல தெரியும். அழகா சொன்னாங்க, சமுத்திரம் போன்றது. சின்ன சின்ன கலப்பெல்லாம் கலக்கத்தான் செய்யும். அதையெல்லாம் நீக்கிட்டு மனிதநேயம் மலர்வதற்கான சூழல் வந்து கொண்டிருக்கிறது என்கிற அந்த அடிப்படையிலே இந்த அற்புதமான நாளிலே மனிதநேயம் தளர்வதைப் போல தெரிந்தாலும் இங்கொன்றும் அங்கொன்றும் நடக்கிற தவறுகளை வைத்து நாம் ஒரு முடிவு எடுக்க முடியாது. பொதுவாக பார்க்கிற பொழுது, நான் பள்ளிகளை வகுப்பு நடத்தி கொண்டிருப்பேன். வகுப்பு நடத்துகிற பொழுது அந்த வகுப்பு வழியாக ஆம்புலன்ஸ் செல்கிற பொழுது என் வகுப்பில் இருக்கிற 50 மாணவர்களும் கண்களை மூடி பிரார்த்தனை செய்வார்கள். பாருங்கள், அந்த உயிர் நன்றாக இருக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கிற அதிலே இருக்கிறது மனிதநேயம். எனவே மனிதநேயம் தளரவில்லை, வளர்கிறது, மலர்கிறது. நன்றி, வணக்கம். ஹலோ JCTV ஃபேமிலி, தேங்க் யூ ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். நீங்க இல்லாம நாங்க இவ்வளவு தூரத்துக்கு ரீச் ஆயிருக்க முடியாது. இன்ஃபோடைன்மெண்ட், எஜுடைன்மெண்ட் வித் என்டர்டைன்மெண்ட், இதுதான் எங்க சேனலோட மோட்டிவ். எங்க சேனல்ல நீங்க எதெல்லாம் பார்க்கலாம் தெரியுமா? மொபைல் ஃபோன்ஸ் லைக் Android, iOS, Android TV and Apple TV, Tata Play Bing, Amazon Fire Stick, SCV Infinity Box, Airtel Extreme Box, Roku TV. 16 நாடுகள்ல எங்க சேனல்ல நீங்க பார்க்கலாம். YouTube, Instagram லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. Watch JCTV anywhere, anytime.